வேலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவரை தாக்கிய பெண்ணை கைது செய்ய முயன்ற போது நடு ரோட்டில் பெண் படுத்து நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடல்நிலை சரியாவதற்கு முன்பே பெண்ணை டிஸ்சார்ஜ் செய்தது ஏன்? வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் சுபா. 36 வயதான சுபாவிற்கு சிறுநீரக தொற்று ஏற்பட்டதால் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவரை பார்ப்பதற்காக திருவண்ணாமலையைச் சேர்ந்த அவரது உறவினர் திவாகர் என்பவர் மருத்துவமனைக்கு வந்தார். அப்போது சுபாவின் அருகே இருந்த நோயாளிகள் படுக்கையில் திவாகர் படுத்திருக்கிறார். அரசு மருத்துவர் விஷால் நோயாளிகளை பரிசோதிக்க சென்றபோது நோயாளிகள் படுக்கையில் படுத்திருந்த திவாகரை பார்த்து சத்தம் போட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் ஈடுபட சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த சுபாவும் சேர்ந்து மருத்துவர் விஷாலை தாக்கினார். அப்போது சுபா மருத்துவரை செருப்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாக மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மருத்துவர் கொடுத்த புகாரின் பேரில் வேலூர் தாலுகா போலீசார் சுபா, திவாகர் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுதாகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுபாவையும் கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைப்பதற்காக மருத்துவமனையிலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். அப்போது சுபா மயக்கம் வந்தது போல சாலையில் படுத்து கொண்டார். தனக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவரை கூப்பிடுங்கள் என்று சுபா தெரிவிக்க வேறு வழியில்லாமல் அவரை மீண்டும் மருத்துவமனையிலேயே சேர்த்தனர். வேலூர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த சுபாவை போலீசார் கைது செய்வதற்கு வசதியாக அவரை மருத்துவர்கள் டிஸ்சார்ஜ் செய்துள்ளனர். மருத்துவரை சுபா தாக்கியது தவறுதான் என்றாலும் உடல்நிலை சரியாவதற்கு முன்பே சுபாவை டிஸ்சார்ஜ் செய்தது தவறு என்று மருத்துவர்கள் மீது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு எல்லாருமே தெரியும். உடம்பு நல்லா விட்டுங்க, நீங்க கூட்டு போங்க. மருத்துவர்களுக்கு ஆதரவாக போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்பு போலீசார் சுபாவை கைது செய்யாமல் மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உடல்நிலை சரியான பின்பு சுபாவை கைது செய்வதற்காக காவல்துறையினர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி டிஸ்சார்ஜ் கொடுக்கலாம் சார்? எப்படி டிஸ்சார்ஜ் கொடுக்கலாம்? நாங்க இங்கே இருக்கிறோம் சார். இருக்கோம் சார், போங்க சார். குட் மார்னிங். இப்போ அட்மிட் தானே போடுறாங்க, அதான் வேணும் உங்களுக்கு, அதானே வேணும், போங்க.